நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களே, ஆடி மாதம் ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டில் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு அற்புதமான முறையில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன், 8ஆம் அதிபதி சூரியன் 7வது வீட்டில் அமைந்து சூரியனுடைய பார்வை, அவர் என்னதான் 8ஆம் அதிபதியாக இருந்தாலுமே கூட சூரியனுடைய முழு பார்வை ஒளி அமைப்பு. என மகர ராசி என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம், சனியுடைய வீடு. அந்த இருள் சூழ்ந்த இடத்தை சூரியன் பார்க்கின்ற பொழுது, சூரியன் சந்திரனுடைய ஒளி படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட கலகங்களும் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த பிரச்சனைகளும், எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ஒரு இருட்டாக இருக்கா, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண தெரியல, ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்குது வண்டி, என்னுடைய திறமையெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் சாமி, என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ நான் எஃபர்ட் போட்டுட்டேன், எனக்கு அடுத்த ஸ்டேஜை கொண்டு போக தெரியல, வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டோம், ஆனால் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்வீர்களேயானால், ஒளி கிரகங்களுடைய வெளிச்சம் அங்கே கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருள் விலகும். அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இப்போ இப்போ ஒரு 6 மாதமா ஒரு வருஷமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம், உறவு முறைகளில் நல்ல வளர்ச்சி, சிறு வயசில் வரக்கூடிய கண்டங்கள், பால அரிஷ்டம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மெயினாக இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள், மெயினாக சாபங்கள், அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். எனதருமை மகர ராசி நேயர்கள், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும், வீண் கலகங்கள், 3வது மனிதர்கள் தலையீடு அல்லது தாம்பத்திய கோளாறுகள் அல்லது வேற ஏதேனும் மன கசப்புக்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த மன வருத்தங்கள் எல்லாம் கூட விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த சனியுடைய கலகங்கள். அப்போ அந்த மாதிரி ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி இந்த ஆடி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்பதை
உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.